எல்லாருக்கும் இருதய நோய் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது ஒரு காலகட்டத்துல இருதய நோய் ஏன் வரும், ஹார்ட் அட்டாக்கோ இல்லாட்டி ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், இருதயம் சம்பந்தப்பட்ட அட்டாக் இல்லாட்டி அது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஏன் வரும்னு எடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சில காரணங்கள் இருக்கும். அதுவும் வயது அதிகமானவர்களுக்கு முந்தைய காலத்துல ஒரு 15-20 வருடம் முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு தான் அது வரும். ஆனா இன்னைக்கு காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இளைய சமுதாயத்திற்கும் இந்த ஹார்ட் பிரச்சனை வருது. ஹார்ட் அட்டாக்ல எல்லாமே கூடிய, அதாவது மரணத்தை நோக்கி போகக்கூடிய நோயா அது மாறிட்டு. இதுக்கு என்ன காரணங்கள், இதுக்கு என்ன தீர்வு சார்? எண்ணெய் கண்ட எண்ணெயெல்லாம் சாப்பிட்றாங்க. என்ன உங்களுக்கு விளம்பரத்தை வருதோ அந்த எண்ணெய் பூரா பயன்படுத்துறாங்க, அதனால கூட வருது. முக்கியமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா எந்த விதமே வரதில்லை. நல்லெண்ணெய் முக்கியமான மூலப்பொருள், அதுதான் நல்ல எண்ணெய்ன்னு பேர். அது விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே நம்ம 50,000 1 லட்சமாக சொல்கிறாங்க. 1 லிட்டர் 300 ரூபா ஆகுது. நீங்கள் இதை 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா வாங்குறீங்க. நீ 300 ரூபா போட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லெண்ணெய், அது நல்லாயிருக்கும். அந்த கால முறையில் செக்கில் ஆட்டினாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க? இப்போ வெளியில் டவுனில் இருக்காங்க எல்லாம். நம்ம கிராமத்துலேயே வந்துட்டோம், டவுனுக்குள்ளே வந்துட்டோம். அதனால் அங்கங்கே ஒரு எண்ணெயை வாங்கி நம்ம சாப்பிட்றோம், வறுக்கிறோம், பொரிக்கிறோம். என்ன எது இருக்கோ இல்லை பொரிக்கிறதா. அந்த சாப்பாடு தவிர அந்த உலையில போட்டு சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே எண்ணெயில் தான். என்னென்ன எண்ணெய் இருக்கோ அது சொல்ல முடியாது, நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். அது அவங்க நம்மளை திட்டாமிச்சுருவாங்க, ஏன் நான் தயார் பண்ணுற எண்ணெயை சொல்கிறீங்கன்ட்டு. நான் சொல்ல வரல. அதெல்லாம் நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு நீ வறுக்கிறது பொரிக்கிறது வச்சுட்டீங்களோ அவ்வளவு நன்மை. ஆம்பளை இருந்தால் ஆன்மக்குருவி நல்லா இருக்கும், பொம்பளை பார்த்தா கர்ப்பப்பை நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரே வார்த்தை முடிக்கிறேன், இது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமே வராது. ஏன் அந்த எண்ணெயெல்லாம் போட்டு செய்கிறீங்க? எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஏன் வருது? கண்ட மருந்துகள் சாப்பிட்றது, கண்ட ஞாபகங்கள் வர்றது, படுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் யோசனை மேலே சொன்னேன். எவனை அடிக்கலாம், எவனை கெட்ட எண்ணம் பிடிக்கிறது, எவனை கெடுக்கலாம், எவனை வாழ வைக்காம போகிறது, வாழ வச்சு பழகினா வர்றது தேவையெல்லாம். இந்த மாதிரி தீய எண்ணங்கள் வர 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 அந்த பித்தம் தலைகீழ மாறும். பித்தங்கள் செரிமானம் ஆகிறதுக்காக கடவுளால் கொடுத்தது. அதை பித்தத்தை அதிகப்படுத்த அது ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமத்தில் அட பாவி வயிறு எரிதடா நீ சொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை அந்த எதிராளி சொல்கிற வார்த்தை அவங்க வயிறு எரியும். அந்த எரியும் போது என்ன பண்ணுது, வியாதிகள் அதிகமாகும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பித்தங்கள் அதிகமாக இருக்கும். அது எரிய விடக்கூடாது. அதிகமாக அது எரிய விட்டால் ரொம்ப அதிகமாக எரிச்சல் உண்டாயிரும். எரிச்சல் உண்டாகும் போது அதிகமான கோபம் வருது. கோபம் மேலே கோபம், பிபி எல்லாம் செல்லு ஏறி போய் அடப்புல வர்றதெல்லாம். இது ஒரு பங்குட்டு இருக்கட்டும். ரெண்டு மாத்திரை, அந்த வீரியமான மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. வேகமாக முன்னுக்க வரணும், வேகமாக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். வேகமாக முன்னுக்க வரணுங்கிறதால மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. அதுலேயே ரத்த ஓட்டம் அதிகமாக போய் ஹார்ட் பிரச்சனை வரதெல்லாம் உண்டு. இந்த சின்ன வயசு பையன்களுக்கு கோபங்கள் அதிகமாக வருது. ரொம்ப கோபம், தம் அடிக்கிறது, டீயை பல்லுவா அடிக்கிறது, காப்பி அடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் டீ குடிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் தம் அடிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பீ அடிப்பாங்க. சிந்தனை மேலே சிந்தனை இப்படி வர்றதுனால அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியும். ஓரளவுக்கு தான் தாங்கும். இதையும் சும்மா சின்ன உண்டு, அது எவ்வளோ தாங்கும், தாங்கக்கூடிய அளவு தான் தாங்கலாம் போட்டுட்டு போக வேண்டியதுதான். ஒரு மிஷின், ஒரு கார் ஓட்டுறோம், அந்த கார் இன்ஜினுக்கு விட்டா கரெக்டாக ஆயில் ஊற்றணும், பெட்ரோல் போடணும், எல்லாம் செய்யணும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு எண்ணெய் சத்தே இல்லாத முடிய பூரா கொட்டி விட்டு சாமியார் மாதிரி உட்காந்துக்க வேண்டியதா இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதய நோய்க்கு வராது. இதயத்துக்கு பெட்ரோல் ஒரு ஆயில் போட்ட மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சு, செயல்படுறது, ரத்த ஓட்டங்கள் ஓடுறது, கைகள் வலுவாக இருக்கிறது, கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்கு எல்லாமே ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். அப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். பெட்ரோல் மட்டுமா போட்டு ஓட்டும்போது ஆயில் போடுறாங்களா இல்லையா, புல்லட்டையில் ஊற்றுறாங்களா இல்லையா, ஒன்றுக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரத்தம் மட்டும் முக்கிய பங்கு கிடையாது. அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும். அந்த வகையில் நிறைய வரும். உயிரினங்கள் நிறைய உற்பத்தி ஆகணும். கேரட்டை சாப்பிடணும், முள்ளங்கி சாப்பிடணும். இந்த கல்லீரல் மண்ணீரெல்லாம் வேலை பார்க்கணும்னா கையாந்தரை சாப்பிடணும், முருங்கைக்கீரை சாப்பிடணும். இந்த மாதிரி வகையில் நீங்கள் சாப்பிட ரத்த ஓட்டங்களில் ரத்தத்தில் அதிகமாக பரவப்புறம் இந்த நோயெல்லாம் விடுபடும். மொத்தத்தில் பூண்டு திங்க மறந்துடுறீங்க. யார் பூண்டு திங்கலையோ அவங்களுக்கெல்லாம் நெஞ்சு வலி குத்தலாம் வரதான் செய்யும். அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கிற செய்கள் அதிகமான மன உளைச்சல், அதிகமான வேலை பளு அதிகமாக. அப்போ இன்ஜின்லாம் கொஞ்சம் வேகமாக தூக்கம் 100 கிலோ தூக்கி போடுவாங்க, 50 கிலோ தூக்கி போட்டு நெஞ்சை பிடிச்சிக்குவாங்க. காரணம்
அங்கே செரிமானம் கிடையாது, அந்த ரத்த ஓட்டம் சீரான ஒரு ரத்த ஓட்டம் கிடையாது, அங்கே அடப்பு ஏற்படும். ஏன் அடப்பு? கொழுப்போட அடப்படுது. கொழுப்பு கொஞ்சம் கெட்ட கொழுப்பு போய் அடைச்சிக்கும். அந்த கொழுப்பை அடையணும்னா பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். பூண்டு, வெள்ளைக்காய் பூண்டு, எந்த பூண்டு, நாட்டு பூண்டாக, சைனா பூண்டு, எந்த பூண்டாக தான் சரி, பூண்டை நல்லா உரிச்சிட்டு நல்லா பாலில் போட்டு வேக விடுங்க. வேக விட்டு அழகாக மென்று தின்னுட்டு நைட்டு படுத்திங்கன்னா அந்த வாயுவெல்லாம் கீழே போயிடும். கெட்ட வாயு, கெட்ட கொழுப்பால் தான் இதய நோய் வருது. அந்த நோயை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும்னா பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். இதான் உண்மை. பூண்டு இல்லாமல் சாப்பாடே சாப்பிடாங்க. 10 பூண்டு பழம் சாப்பிட்டா தப்பு கிடையாது. சின்ன பிள்ளைய கூட 1 வயசுக்கு மேலே போட்டால் பூண்டை உடையே நசுக்கி பிசுக்கு அழகாக ஊட்டி விடணும். அது பச்சையாக திரும்பினா நெஞ்செல்லாம் எரியும், வயிறுலாம் எரிஞ்சு முடிஞ்சு போச்சு கதை பேர் வேண்டிதான். வேக வச்சு தான் சாப்பிட்ணும், குழம்புல போட்டு தான் சாப்பிடணும், நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி தான் சாப்பிட்ணும். இது மாதிரி செய்யுங்கன்னா எந்த நோய் வராது. பூண்டை உரிச்சு போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் போடுங்க, கடுகு போடுங்க. கடுகெல்லாம் போட்டால் கர்ப்பப்பை நல்லா இருக்கும், ஆண்மை குறைவு நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா வயிற்றோட்டம் நல்லாயிருக்கும், வயிற்று ட்ரபுள் வராது. கடுகெல்லாம் நிறைய போடுங்க, ஒரு வேப்பிலையை போடுங்க, கருவேப்பிலையை போடுங்க, அப்படியே போட்டு பெட்டி அழகாக துவையல் சாப்பிடுங்க. எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். அன்னைக்கு சாப்பிட்டது அன்னைக்கே கழுவி போயிடும். அன்னைக்குள்ள கொழுப்பு அன்னைக்கே கொழுப்பு போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பூண்டு நிறைய சேர்த்துங்க, கருவேப்பிலை நிறைய சேர்த்துங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி என்ன பிரச்சனை இல்லை. எதுக்குமே இந்த இருதய நோய் கட்டுப்படல, ரொம்ப கஷ்டப்படுறோம், செரிமானமே ஆகலை, ரொம்ப மேமூச்சு வாங்குது, கீமூச்சு வாங்குது, எதுலையுமே கட்டுப்படல இந்த இருதய நோய், ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லாம் மாத்திரை வாங்கி தின்னுட்டு இருக்கோம், வருஷம் முச்சிரும் மாத்திரை போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், ஊசி போடுறோம், எல்லா வைத்தியமும் செஞ்சு போய் சித்த மருந்து சாப்பிட்றோம், ஹோமியோபதி சாப்பிட்றோம், எல்லா மருந்தும் சாப்பிட்றோம், சரி ஆகலை அப்படின்னா எனக்கு ஃபோன் போடுங்க. நான் அடுத்தது உங்களுக்கு என்ன மருந்துங்கிறத நான் அனுப்பி வைக்கிறேன். அது நல்லாயிரும் உங்களுக்கு. நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர். இதே தென்னூரில் வந்து இந்த நெஞ்சு எலும்பு அப்படியே வெளியே வந்துருச்சு, ஒருத்தருக்கு எடுத்துக்காட்டு வச்சுருக்கேன், இடம் நேராக வெளியே வந்துருச்சு. அவங்களுக்கு நான் மருந்து கொடுத்தேன், அது மாதிரி ஒரே மாதத்தில் அது லேசாக அமைங்கிருச்சு. அப்படியே இப்போ படிப்பு போல சுத்தமாக இருக்கார் அவர் கூட வீடியோ போல சொல்லுவேன், அவரை நல்லா ஆயிடுச்சு அவங்களுக்கு. அது மாதிரி மருந்துகள்லாம் நிறையா இருக்குது, எல்லா சித்த வைத்தியத்தையும் இருக்குது, எல்லா டாக்டர்கிட்ட இருக்குது. முறைப்படி அவங்கள நீங்கள் அணுகுனா கண்டிப்பாக நல்லா போயிடும். சார், ஒரு கேள்வி தான் கேட்டோம். அதாவது இருதய பிரச்சனை, நீங்க வந்து அதுல சொன்ன பதில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு அது பொருந்தும். உதாரணத்துக்கு ஒபிசிட்டி, குண்டா இருக்கவங்க, கொஞ்சம் கொழுப்போட இருக்கு, கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த பூண்டா இருக்கட்டும், மருந்து வகையா இருக்கட்டும், அதே போல இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறது, எல்லாமே எல்லாத்துக்கும் மல்டிபிளா நீங்க நிறைய விஷயம் சொல்லி. சக்தி சித்த வைத்தியசாலை. ஆண் பெண் ஆசன வாயில் வலியா, கடுப்பா, தடிப்பா, வெடிப்பா, மலம் போக முடியவில்லையா, ரத்தம் வருகிறதா, ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து சலம் வருகிறதா என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாருங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை, ரம்பா தியேட்டர் எதிரில், திருச்சி. செல் 9245220727.